சிவாய நமகா. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குரு பகவான் அதிசாரம் அடைகிறார். எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2026 அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி அதிசாரம் அடைகிறார். ரிஷப ராசியாகிய உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய அதிசார பயிற்சி என்ன மாதிரி அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவா கவனிச்சு கேளுங்க. இந்த குரு பகவானுடைய அதிசாரம்ங்கிறது ரிஷப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். நல்லது செய்து கொண்டு இருக்கக்கூடிய குரு மேலும் நல்லதே உங்களுக்கு அதிகமா செய்ய போகிறார். அதுவும் அவருடைய பார்வை உங்களுக்கு அதிகமான நன்மைகளை தரப்போகுது. சில இடத்துல நீங்க கவனமாகவும் இருக்கணும். அதுவும் என்னங்கிறத நான் சொல்றேன். முதல்ல என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஷப ராசிக்கு அதாவது அவருடைய ஸ்தானம் இதுவரை 3ஆம் இடத்திலே இருந்ததுனால சகோதர சகோதரிகளிடம் ஒரு சுமூக உறவு இல்லாமலே இருந்திருப்பீங்க. அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கும். அதாவது ஏதாவது முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு உங்களால் ஒரு பெரிய பங்களிப்பு அவங்களுக்கு செஞ்சிருக்க முடியாது, இல்லை அவங்க உங்கள்கிட்ட அவருடைய ஃபங்க்ஷனில் கலந்துக்க முடியாது, அல்ல ஏதோ ஒரு விஷயத்துல கொடுக்கல் வாங்கல்ல, ஏதோ ஒரு நட்பு ரீதியான உறவு ரீதியான விஷயத்துல ஏதோ ஒரு விரிசல்கள் இருக்கு. ஏற்கனவே 3ல இருந்தார்ல, ஏன்னா குரு இருக்கிற இடத்துக்கு கெடுத்துருவார். பார்க்குற இடத்த தான் கொடுப்பார், பார்க்குற இடத்துக்கு கொடுப்பாரு, இருக்கிற இடத்துக்கு கெடுப்பார். குரு மாற்றமே கிடையாது. அப்போ 3ஆம் இடத்தில் இருப்பதனால் இதையெல்லாம் கொடுத்துருப்பார். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு தேவையற்ற அவப்பெயர்கள், சில இடத்துல அவமானத்தை கூட ஏற்படுத்தி இருப்பார். ஆனா இப்போ அது எல்லாவற்றையும் மாற்றிடுவார். குரு இப்ப 4ஆம் இடத்திற்கு வருகிறார். அவருடைய பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய 12ஆம் பாவத்தை பார்க்கிறார். விசேஷ பார்வை, அதற்கு 9ஆம் பார்வைன்னு பேர். இந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக உங்களுடைய 12ஆம் வீட்டை பார்ப்பதினால் உங்களுக்கு இருந்த அவப்பெயர்கள், உங்களுக்கு உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பேட் இமேஜ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே மாறும். உங்களுக்கான ஒரு பப்ளிசிட்டி உயரும். உங்களை பார்க்கறதுக்கு உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஆதர்சனங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய வரவு, உங்களுடைய நட்பு அதிக நபர்களால் விரும்பப்படும். அதுதான் இந்த சமயத்துல உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா அமைய போது ரிஷப ராசிக்காரங்களுக்கு. அடுத்தது ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம், அந்த ஜீவனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். அதற்கு நேர்கொண்ட பார்வை, சமசப்தம பார்வை அப்படின்னு பேர். அப்போ அதனால என்னங்க நன்மை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஜீவனம், சிலருக்கு ஏற்கனவே சொன்ன பாருங்க, கஷ்டமான ஜீவனம் நடந்து கொண்டிருக்கிறது, அது எல்லாம் மாறி இஷ்டமான ஜீவனம் நடக்கும். மனசுக்கு பிடிக்காத வேலையா அதெல்லாம் விட்டுடுவீங்க. மனசுக்கு பிடிச்ச வேலை, திருப்தியான வேலை அமையும். அது மட்டும் இல்ல, கஷ்டமான வேலையில ரொம்ப கம்மியான சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சம்பள உயர்வான இடத்திற்கு ஒரு பெரிய ப்ரமோஷன் கிடைக்கும். அல்லது அந்த துறையிலேருந்து, அந்த கம்பெனிலேருந்து வேற கம்பெனிக்கோ, வேறு அலுவலகத்துக்கோ, வேற ஏதோ ஒரு பிஸ்னஸுக்கோ மாறிடுவீங்க. அது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமைய போது சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு லாபம் பன்மடங்கு உயரும். ரிஷபராசிக்காரங்களுக்கு அற்புதமான காலமாக உள்ளது. அதே மாதிரி இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, ரிஷபராசிக்கு அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால தேக ஆரோக்கியம் கிடைக்கும். நோயற்ற வாழ்க்கை உங்களுக்கு சித்தியாகும். திருமணமாக வேண்டியவர்களுக்கு திருமணம் கைகூடும். அதுதான் ஒரு நல்ல விஷயம். எதுல சுவாமி ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 11ல் இருக்கக்கூடிய சனி பகவான் அவர் நல்லதுதான் செஞ்சிட்டு இருக்காரு. லாபஸ்தானம்னு பேரு. அந்த லாபஸ்தானத்தை சனி பார்த்து கொண்டிருக்கிறவர். அவர் கொஞ்சம் மாறுவதனாலே உங்களுக்கு கொஞ்சம் செலவு அதிகரிக்கலாம். 4ஆம் இடத்திலே குரு இருக்கக்கூடிய காலத்துல வீட்டிலே உபகரண பொருட்கள் பழுது அடிக்கடி ஏற்பட்டு அந்த பழுது நீக்குவதற்காக வீட்டு செலவுகள் அதிகரிக்கலாம். அல்லது வீட்டிலே மின் உபகரண பொருட்கள் அதிகமான செலவு செய்து வாங்க வேண்டியது, பழுது நீக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்க ஆளாகலாம். இதெல்லாம் நீங்க கொஞ்சம் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு. சரிங்க, இந்த ரிஷபராசிக்காரங்க என்ன செஞ்சா எங்களுக்கு நன்மை கிடைக்கும், இதுல இருந்து கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி வரலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த சமயத்துல முக்கியமாக ரிஷபராசிக்காரங்க சமயபுரத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மனை தரிசனம் பண்ணுங்க. வெள்ளிக்கிழமையில போய், ஏன்னா அந்த சுக்கிரனுடைய காலம் இருக்கக்கூடிய ஒரு ஆதிக்கம் கொண்டவங்க ரிஷபராசிக்காரங்க. அதனால இந்த சமயத்துல குரு பகவானுடைய வக்ர அந்த அதிசார காலத்திலே சமயபுர மாரியம்மனை தரிசனம் செய்து வந்தீங்க அப்படின்னா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். அது என்னங்க சுவாமி அதிசாரம் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அதாவது
ராஜ கிரகங்களுக்கு, அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பார்த்தீங்கன்னா அதிசாரம் அல்லது ஒரு அஸ்தங்கதம், தீவிரம் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க எப்போதுமே நேர்கதியிலே தான் போவார்கள். அது ராஜ கிரகம்னு பேரு. அதே சாயா கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு கேது பார்த்தீங்கன்னா எப்போதுமே அபசவ்யம், அதாவது பின்னோக்கியே போய்கொண்டு இருப்பாங்க. அதற்கு எப்போதும் வக்ரகதி தான் அவங்க. ஆனால் மற்ற 5 கிரகங்கள் இருக்கு பாருங்க, அதாவது செவ்வாய் பகவான், புத பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான், அதே மாதிரி சனி பகவான், இந்த 5 கிரகங்களும் எப்போதும் அவங்களுடைய நிலை ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சில சமயம் ரொம்ப ஸ்பீடா முன்னாடி போவாங்க, ஒரு சில சமயம் பின்னோக்கி போவாங்க, ஒரு சில சமயம் ஒரே இடத்துல ரொம்ப நேரம் நிற்பாங்க, சில சமயம் சூரியனுடன் மறைஞ்சிருவாங்க, சில சமயம் சூரியனுக்கு முன்னாடி கிழக்க நிற்பாங்க, சூரியனுக்கு பின்னாடி மேற்க நிற்பாங்க. அப்படின்னு அவங்களுடைய பிளானிட்டரி பொசிஷன் அப்படியே அப்பப்ப மாறிக்கிட்டே இருக்கும். அதற்கு என்ன பெயர் அப்படின்னா, அதற்கு தாரா கிரகங்கள் அப்படின்னு பேர். அதனால அவங்களுக்கு அதனாலதான் அதுக்கு ஒவ்வொன்றும் அதிசாரம், சாரம், மந்த சரம், அதிவக்கரம், வக்கரம், மந்தம் அப்படின்னு நிறைய, அஸ்தங்கதம் அப்படின்னு நிறைய அவங்களுடைய பிளானிட்டரி பொசிஷன்ல அப்பப்ப மாற்றாங்க இல்லைங்களா. அந்த மாறக்கூடிய தன்மையினால ஒவ்வொரு தரையும் அது நமக்கு பெரிய இம்பாக்டை கொடுக்கும். அதுல முக்கியமானது குரு பகவானினுடைய அந்த அதிசாரம். இப்ப குரு பகவான் இருக்கிறது கடகராசியில இருக்காரு. ஆனால் இப்போ தற்காலிகமாக என்ன செய்வார்னா 2026 அக்டோபர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து 2027 பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரை அவர் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆயிடுவார். அப்ப இது குரு பெயர்ச்சி தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா கிடையாது. ஏன்னா மறுபடியும் பிப்ரவரி மாதம் 13, 2027 சிம்ம ராசியிலிருந்து அவர் கன்னிராசிக்கு போக மாட்டாரு. சிம்ம ராசியிலிருந்து மறுபடியும் பின்னோக்கி கடகராசிக்கே வந்துருவார். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இப்ப அவர் பயிற்சி ஆகல, இதற்கு அதிசார பயிற்சி என்றுதான் பெயர். அப்போ இந்த அதிசாரம் பண்ணுவதனால அதனுடைய பலன்கள் மாறுமா அப்படின்னா கண்டிப்பாக மாறும். ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா நல்லது செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகம் கெடுபலனை கொடுக்கறதற்குன்னு மாறிடும். ஒரு சில சமயம் கெடுபலன் தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கிரகம் நல்ல பலன் தரும்படியாக மாறிடும். ஒரு சில சமயம் எப்படி தெரியுமா ஆகும், நல்லது பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப ரொம்ப நல்லது அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்படியும் ஆகலாம். இன்னொரு விதம் எப்படி தெரியுமா, கெடுபலன் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அதிகமா கெடுபலனை செய்ய ஆரம்பிச்சிடும். ஆகையினால அதனுடைய பலன்கள் எப்படி வேணுமோ மாறலாம். ஏன் அப்படின்னா அதனுடைய பிளானிட்டரி பொசிஷன், ஒரு பாவம் மாறுது, அதுபோல அவங்களுடைய கிரகத்தினுடைய பார்வைகள் மாறுது, அந்த கிரகத்தினுடைய ஸ்வபாவ, அதாவது மித்ர, ஆட்சி, ஸ்வபாவம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, சத்ருஸ்தானமா மித்ரஸ்தானமா அவங்கிற விஷயங்கள் மாறுது. அது மாதிரி அவங்களுடைய தன்மைகள் மாறுவதனால பலன்களிலும், குறிப்பாக கோச்சார பலன்களிலும் நிறைய விதமான பலன்களை மாற்றி தருவார்கள். சரி, இப்ப குரு பகவானுக்கு வந்துருவோம். இப்ப குரு பகவான் எதுல இருந்து எது வரைக்கும் ஆகிறார்ங்கிறத சொல்றேன் மறுபடியும். அதாவது அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி 2026 இருந்து பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி 2027 வரை அவர் அதிசாரமாக ஒரு கட்டம் முன்னாடி போய் இருக்க போறாரு. சரிங்களா? இப்போ இந்த குரு பகவானுடைய தன்மை மாறக்கூடியதுனால அவருடைய பார்வைகள் மாறும். அவருடைய 5ஆம் பார்வை, அதே மாதிரி 9ஆம் பார்வைன்னு சொல்லக்கூடிய விசேஷ பார்வைகள் மாறும். நேர்குண்ட பார்வையான சம சப்தம 7ஆம் பார்வையும் மாறுது. அப்போ அவருடைய தன்மை இப்போ கடகத்துல அவர் ஆட்சி, அதாவது உச்ச பலமா இருக்கார். ஆனா அந்த உச்ச பலத்தை விட்டுட்டு இப்போ நட்பு ஸ்தானத்திற்கு மாறுகிறார். அப்போ அதனுடையனாலே அவருடைய தன்மைகள் மாறும். இப்போ குறிப்பாக இவர் மாறுறதுனால உங்க ராசிக்கு அவருடைய பலன் எப்படி மாறுது, உங்களுடைய ராசிக்கு அவருடைய பலன்கள் எப்படி கூட தரார், எப்படி குறைச்சி தரார், எதுலெல்லாம் நீங்க கவனமாக இருக்கணும், என்னபடியான பார்வைகள் மாறுது அப்படிங்கிறதையெல்லாம் கொஞ்சம் தெளிவாக இந்த வீடியோல பார்ப்போம். சிவாய நமஹ.